friends, welcome to my channel. இன்னைக்கு ரோட் சைட் கடையில் கிடைக்கிற சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் பரோட்டாவை நான் டைமண்ட் ஷேப்புக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஃபுல்லாக வேக விடலை, பாதி தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா இதை மறுபடியும் எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதையோடு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, 5 செத்தல் மிளகாய், 1/4 ஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கணும். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சாஸ் அரைக்கும் போது கூட அதுலேயே உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் அதில் உப்பு சேர்க்காதனால நான் இப்போ இதில் தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரெடிமேட் சாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ நேரம் வதக்க தேவையில்லை, லேசாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இது வீட்டில் ரெடி பண்ணனால நான் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும், அதனால் ஆனியன் ரைத்தாவோட இதை சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பைசியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.